நெல்லையில் சடலமாக மீட்கப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் உடலை வாங்க மாட்டோம் என கூறி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நடத்தி வருகின்றனர். முப்பதாம் தேதியே மாவட்ட தலைவர் மனு கொடுத்திருக்காரு எஸ்பி கிட்ட. எனக்கு கொலை மிரட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி விலாவரி டீடைலா கொடுத்திருக்காரு. எஸ்பி நடவடிக்கை எடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கல. இல்ல, எங்களுக்கு நீதி கிடைக்கணும். காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். கரைசுத்துப்புதூர் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய கள தகவல்கள் என்ன? அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? விவரங்கள். அதாவது இந்த கரைசுத்துப்புதூர் பகுதியில இருக்கக்கூடிய அவர் கேபி ஜெயக்குமார் அவர் இல்லர் முன்பு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், அவரது உறவினர்கள் மற்றும் அந்த ஊர் பகுதி மக்கள் எல்லாருமே குழுமியிருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த சம்பவம் நடைபெற்ற, அதாவது அந்த உயிரிழந்து மீட்கப்பட்ட அந்த உடல் இருந்த இடத்துல தற்போது நெல்லை சரக டிஐஜி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் ஆய்வு நடத்திவிட்டு அவரது வீடு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆய்வு நடத்தி அப்பகுதியில் உள்ள மக்களிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில தான் அந்த பகுதியில் குழுமி இருந்த காங்கிரசார் காவல் கண்காணிப்பாளரிடம் கொடுக்கப்பட்ட மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எடுத்திருந்தால் இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருக்காது என கூறி கோஷங்கள் எழுப்பி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அவருடன் நடத்தினார்கள். இருந்த போதிலும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கோஷங்கள் எழுப்பி உடலை நாங்கள் பெறமாட்டோம், உரிய குற்றவாளிகளை கைது பண்ணணும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்கள் எல்லாம் முன்வைத்தார்கள். இந்த நிலையில ஆய்வு மேற்கொள்ள வந்திருந்த நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவரை வீட்டுக்குள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அவரோட பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது. இந்த பகுதியில் தற்போது போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அதுபோல அவர் உறவினர்கள் என ஒரு 100க்கும் மேற்பட்டோரும் குவிந்திருப்பதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. நெல்லை சரக டிஐஜி உள்ளிட்டோரும் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.